இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் காதலுக்காக எதை வேணாலும் செய்யலான்னு துணிஞ்சு நின்னாங்க. இப்போ ஒரு அழகான காதல் கதையை தாங்க பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்குங்க. அதனால் இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ளே போகலாம். உலகிலேயே கொடூரமானவன் என்றால் நாம் நினைவுக்கு உடனே வருவது ஜெர்மனி சர்வாதிகாரியான ஹிட்லர் தான். ஆனால் இந்த ஹிட்லருக்கே குருவாக இருந்த மகா கொலைகாரன் பெண் பித்தன் யார் என்றால் அது இத்தாலியை 21 ஆண்டுகள் ஆண்ட கொடுங்கோலன் முசோலினி தான். இவ்வளவு கொடூரமானவனை ஒரு சிறுமி உயிருக்கு உயிராக காதலித்து அவனை கரம் பிடித்தாள் என்றால் நம்ப முடிகிறதா? ரோம் நகரை சேர்ந்த ஒரு பணக்கார தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தவள் தான் கிளாரா பெட்டாசி. பள்ளி செல்லும் 16 வயது பருவத்திலேயே 49 வயதான முசோலினி மீது தீவிர காதல் கொண்டாள். இதற்கு காரணம் பொதுவெளியில் முசோலினி ஆற்றிய புரட்சிகரமான உரைகள் தான். அப்போதே முசோலினி பல பெண்களுடன் உறவில் உள்ளவர் என்பது கிளாராவுக்கு தெரியும். ஆனால் அவன் மேல் உள்ள காதலை அவள் விடவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் முசோலினி ஒரு பெண் பித்தன், அவன் 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் தொடர்பில் உள்ளான் என்று கூறுகின்றனர். முசோலினியே ஒரு முறை தனக்கு உடல் உறவில் அதிக ஆர்வம் உள்ளது என்று அவனே கூறியுள்ளான். இப்படியான ஒரு பொம்பளை பொறுக்கி அயோக்கியன் கொடூரனை தான் கிளாரா உயிருக்கு உயிராக காதலித்தாள். கிளாராவுக்கு 20 வயதான போது ஒரு முறை காரில் சென்று கொண்டு இருந்த பொழுது அவள் கார் முன்னால் முசோலியின் கார் செல்வதை கண்டு உற்சாகமடைந்து ஓட்டுநரை அந்த காரை ஓவர்டேக் செய்ய சொல்ல ஓட்டுநர் அந்த காருக்கு அருகில் சென்றதும் கிளாரா மிகவும் உற்சாகமாக முசோலினியை பார்த்து கையாட்டினாள். கிளாராவின் அழகு, இளமை மற்றும் உற்சாகத்தை பார்த்த முசோலினி காரை நிறுத்தி கிளாராவை அழைத்து சிறிது நேரம் பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் கிளாரா தன்னை ஒரு கடவுளாகவும் உயிர் காதலனாகவும் பார்ப்பதை முசோலினி புரிந்து கொண்டான். இந்த சந்திப்பிற்கு பின்னர் கிளாரா அடிக்கடி அவனுக்கு கடிதம் எழுதி வந்தாள். கிளாராவின் விசுவாசம், காதல், அர்ப்பணிப்பை கண்ட முசோலினி அவளை தன்னுடனேயே வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். முசோலினியை சுற்றியிருந்த மற்ற பெண்கள் தங்களது தேவைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் இருக்க கிளாரா மட்டும் உண்மையான காதலுடனும் விசுவாசத்துடனும் இருந்தாள். அதனால் முசோலினி அவளை மிகவும் நம்பினான். உறவு இப்படி சென்று கொண்டிருக்கும் போது 1945 2ஆம் உலகப் போரின் முடிவில் இத்தாலிய போராளிகள் முசோலினியை கொல்ல துடித்தார்கள். இந்த சூழலில் கிளாராவை தப்பித்து போக சொன்னான். ஆனால் கிளாரா இறுதி வரை நான் உங்களுடனேயே இருப்பேன் என்று மறுத்துவிட்டாள். இறுதியாக போராளிகள் முசோலினியையும் கிளாராவையும் பிடித்து கட்டி போட்டுவிட்டனர். முசோலினியை கொல்ல மிலன் நகருக்கு இழுத்து சென்றனர். கிளாராவும் உடன் சென்றாள். ஒரு இடத்தில் முசோலினியை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு முன் ஒரு போராளி கிளாராவை பார்த்து, பெண்ணே, நீ அரசியல் ரீதியாக எங்களுக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை, அதனால் நீ மட்டும் இங்கிருந்து புறப்பட்டு செல் என்றான். இதற்கு கிளாரா, இவர் இல்லாமல் வாழ்வதை விட இவருடன் இறப்பதையே நான் பாக்கியமாக கருதுகிறேன், நான் போக மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். இப்போதுதான் வரலாற்று ஆசிரியர்களை வியப்பில் ஆழ்த்தி அந்த சம்பவம் நிகழ்ந்தது. முசோலியை நோக்கி சுட்ட கன நேரத்தில் வெகு அருகில் நின்று கொண்டிருந்த கிளாரா புயலாக முசோலியின் முன் பாய்ந்து அந்த குண்டை தன் மார்பில் வாங்கி கொண்டு கீழே சரிந்து விழுந்து உயிரை விட்டாள். கிளாராவின் இந்த செயல் புரட்சியாளர்களை திகைக்க வைத்தது. பின்னர் அவன் முசோலினியையும் சுட்டு கொன்றான். இருவரும் இறக்கும்போது முசோலினிக்கு வயது 61, கிளாராவிற்கு வயது 28. உலகிலேயே கொடூரமான ஒருவனை ஒரு இளம் பெண் இந்த அளவிற்கு காதலிக்க முடியுமா? முடியும். ஏன்னா ஒருவர் மீது அசைக்க முடியாத ஆழமான காதல், அன்பை வைத்த பின்னர் அவருடைய இன்னொரு கொடூரமான பக்கம் தெரிந்தாலும் உடனடியாக தவிர்ப்பது கடினமானது. ஏன்னா இது மனசு சம்பந்தப்பட்டது. ஆனால் எவ்வளவுதான் ஒருவர் மீது ஆழமான காதலும் அன்பும் வைத்திருந்தாலும் கூட முசோலினி விவகாரத்தில் கிளாராவிற்கு மனசுதான் இலகியதாக இருந்ததே தவிர அவருக்கு மூளையை பயன்படுத்தி சிந்திக்கும் திறன் இல்லை. இப்ப லவ் பண்றது ஒருத்தரை, கல்யாணம் பண்றது இன்னொருத்தரை. ஆனா அந்த காலத்துல ஒருத்தரை காதலிச்சா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக வாழ்ந்து அவங்களுக்காக உயிரையும் இழந்திருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.